தற்போது நம்மோடு பேசுவதற்காக முன்னாள் இராணுவ அதிகாரி மேஜர் இந்திரபாலன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இப்போ திடீர்னு இந்த நடைபெற்ற சம்பவங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? வணக்கம். நான் பேரு மேஜர் ஜெனரல் இந்திரபாலன். நான் சாயங்காலம் சொல்லிய போல ஆல்ரெடி ஜனம் டிவியில் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாச்சு. அங்கே ஈவன் பிஃபோர் சீஸ்ஃபயர் வயலேஷன் ரிப்போர்ட் ஃபார்மல் அனௌன்ஸ்மெண்ட் அவங்க முன்பே தானே நான் சொல்லியிருக்கேன். இன்கேஸ் சம் சார்ட் ஆஃப் சீஸ்ஃபயர் வயலேஷன் இஸ் அனௌன்ஸ், நமக்கு பாகிஸ்தானோட மேலே டிபெண்ட் பண்ண முடியாது. அவர் அன்ரிலையபிள் நேஷன், அன்எத்திக்கல் நேஷன் அண்ட் ரோக் நேஷன். இப்போ அங்கே பாகிஸ்தானுக்கு சீஸ்ஃபயர் பிடிச்சிருக்கும். தே வில் ஆனர் சீஸ்ஃபயர். இட் இஸ் கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டட். காரணம், பாகிஸ்தானுடைய என்டையர் கமாண்டும் லீடர்ஷிப்பும் ஒரு யூனிஃபைட் சிஸ்டம்ல இல்லை. இப்போ இந்தியாவோட பார்க்கும்போது இந்தியாவுக்கு ஒரு பார்லிமெண்ட் இருக்கு, தட் இஸ் சுப்ரீம் அத்தாரிட்டி. பார்லிமெண்ட் கீழே பிரைம் மினிஸ்டர் இருக்கு, கேபினெட் இருக்கு, கேபினெட் கீழே கேபினெட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி இருக்கு. அதுல ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு வி ஹேவ் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்டரி அஃபேர்ஸ் ஹெடட் பை சிடிஎஸ். பிட்வீன் தம் தெர் இஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டர். அவரோட கீழே தான் டிபார்ட்மெண்ட் வரும். அவரோட கீழே ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் சீஃப்ஸ் இருக்கு, ஐடிஎஸ் இருக்கு. ஃபுல் கமாண்ட் ஸ்ட்ரக்சர் லாஸ்ட் ஜவான் போல, ஃப்ரம் தி டாப் கமாண்ட் டில் த லாஸ்ட் ஜவான் நம்ம எல்லாரும் சிங்கிள் யூனிஃபைட் கமாண்ட்ல ஒரு சிங்கிள் நேஷனல் ஹாஸ்பிட்டல் போறேன். அதே போல பாகிஸ்தான் பார்க்கும்போது தே ஆர் நாட் அ யூனிஃபைட் கமாண்ட். அவருக்கு ஒரு கமாண்ட் இருக்கு, யாரு? ஆர்மி சீஃப். அவரு சிங்கிள் கமாண்ட். ஹி டசன்ட் கம் அண்டர் எனிபடி. பின்ன இருக்கு ஐஎஸ்ஐ, அது வேற ஒரு கமாண்ட். ஃபார்ச்சுனேட்லி இப்போ ஆர்மி சீஃபோட ஆளுங்க ஐஎஸ்ஐ இருக்கு, என்எஸ்ஐயும் ஒரு பொறுத்து இருக்கிறேன். அதே போல வேற அவருடைய கமாண்டர் இருக்கு, ஒரு கோர் கமாண்டரும் அவருடைய வேற கமாண்ட் இருக்கும். இண்டிபெண்டன்ட் சார்ஜ் இருக்கு, அவருக்கு என்ன வேணும்னு சென்ட் பண்ண முடியும். அதுக்கு அல்லாத டெரரிஸ்ட் டீம் இருக்கு, ஹாஃபிஸையும் ஹிஸ்புல் முஜாஹிதீன், லஷ்கர் தாய்பா, அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு. டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸும் அவருடைய இண்டிபெண்டன்ட் மோட்ல தானே. அது மட்டும் இல்ல, அவர் ஆர்மியை அவரு தான் கண்ட்ரோல் பண்றேன். டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஃபண்டிங் பண்றது ஆர்மி, ஆர்மியை கண்ட்ரோல் பண்றது டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். தென் இஸ் சிவிலியன் அட்மினிஸ்ட்ரேஷன். சிவில் அட்மினிஸ்ட்ரேஷனும் பொலிட்டிக்கல் சுப்ரீமசி பார்க்கறது ஒண்ணுமே இல்லை. டெமோக்ரஸி இஸ் ஜஸ்ட் ஐ வாஷ். இப்போ டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப்னு அங்கே ஒரு கண்ட்ரோல் இல்லை. அது காரணம், பாகிஸ்தான்ல யார் ஒன்றும் ஏது வேர்டு கொடுத்தாலும், ஏது கமிட்மெண்ட் பண்ணியாலும் நமக்கு அது டிபெண்ட் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ டிஜிஎம்ஓ சொல்லிட்டு we are saying there is a ceasefire one. டிஜிஎம்ஓ யாரு பாகிஸ்தான்? nobody cares for டிஜிஎம்ஓ. இந்தியாவோட டிஜிஎம்ஓ ஏதாவது சொல்லியாலே இட் மீன்ஸ் இட் இஸ் நாட் டிஜிஎம்ஓ ஸ்பீக்கிங். இந்தியாவோட டிஜிஎம்ஓ ஹேஸ் தி பேக்கிங் ஆஃப் தி கேபினெட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி. அப்படிதான் டிஜிஎம்ஓ வில் ஸ்பீக் அவுட் அண்ட் என்ஷோர் வாட் இஸ் டன் இஸ் செட் இஸ் டன் இன் தி என்டையர் ஆர்மி. அதுபோல பாகிஸ்தானுக்கு அப்படி இல்லை. ஸோ பாகிஸ்தான் இஸ் a rogue nation. We cannot depend on them. அதுக்கு தானே in the evening briefingல already in the official briefing done by the foreign secretary and the three service personnel, they said our Pakistan, if they violate ceasefire, we will definitely be prepared for any kind of violation, and in order to we'll probably hit back. Proportionately we hit back. அது இதுவரை hit return hit we have started, we have not started. Other no news is there. Report வந்துட்டு இல்லை. But surely நம்ம டிஃபென்சிவ் ஃபயர் நடத்துறேன் in all places from Jammu down to Gujarat. வேற எதுக்கு நம்ம சீஸ்ஃபயர் பார்க்கிறேன், அங்கே எல்லாரும் ஏடி ஆக்டிவேட் பண்ணிட்டு we are defending ourselves. Counter attack பண்ணியாச்சுல, retaliative fire have we started? Are we bombarding Pakistani air bases? That report is வந்துட்டு இல்லை. Possibly India will be forced to take reverse action, to take appropriate action in response to ceasefire violation by Pakistan. சார், இப்போ நீங்கள் இந்த விவரங்கள் சொல்கிறீங்க, இது ஒரு புறம் இருந்தாலும் கூட சீஸ்ஃபயர் வயலேஷனுங்கிறது பாகிஸ்தானுக்கு புதுசு கிடையாது. அந்த நம்ம எப்போ அவங்களோட அந்த சண்டை நிறுத்த உடன்படிக்கை மேற்கொண்டோமோ அதுக்கப்புறம் பல ஆண்டுகளாக இவங்க தொடர்ச்சி அந்த மாதிரி சீஸ்ஃபயர் வயலேஷனை அப்பப்போ செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நடக்கிற சீஸ்ஃபயர் வயலேஷனுங்கிறத நம்ம அப்படி பார்க்க முடியாது, வழக்கமாக நடக்கிறது போல் பார்க்க முடியாது. இப்போ ஒரு போர் பதற்றம் என்பது உருவாகி இருந்த ஒரு சூழலில் தான் இது மாதிரியான ஒரு சண்டை நிறுத்த உடன்படிக்கை மீண்டும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இவங்க மீண்டும் அதை மீறி தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா மீண்டும் அந்த ஒரு போர் பதற்றம் ஏற்படக்கூடிய சூழலுக்குள்ளே தானே அது கொண்டு போய்விடும். எப்படி அது?
அதுதான் நான் சொல்றேன். பாகிஸ்தானுக்கு என்ன வேணும், அவருக்கு என்ன அப்ஜெக்டிவ், அவர் இது என்ன எதிரா பண்ணிருக்க ஒன்றும் தெரியாது. அவருடைய எய்ம் என்ன, எப்படிங்களும் இந்தியாவோட காஷ்மீர்ல டீஸ்டெபிலைஸ் பண்ணணும், இந்தியாவோட இன்டர்னலி டீஸ்டெபிலைஸ் பண்ணணும். அதுக்காக அவர் ஏது டாக்டிக்ஸும் உபயோகிக்கும். அது மட்டும் இல்ல, இப்போ ஐஎம்எஃப்ல ஃபண்ட் கிடைக்கிறதுக்கு மட்டும் அவர் போயிட்டு சீஸ்ஃபயர் ரிலேஷன் எக்ரி பண்ணிருக்கேன் ட்ரம்ப் கூட. ட்ரம்ப்புக்கு தெரியாது பாகிஸ்தான் லீடர்ஷிப் எப்படி இருக்குன்னு. அட்மினிஸ்ட்ரேஷன் தே ஹேவ் டிபெண்டன்ட், தே தாட் தே கேன் ட்ரஸ்ட் பாகிஸ்தான். அப்போ ஈவன் ட்ரம்ப் ரிலீஸ் பண்ணிட்டோம், தே ஆர் நாட் ஹோல்டிங் ஆன் டு சீஸ்ஃபயர். அந்த அர்த்தம்னா ஒரு யூஎஸ்ஏ இத்தனை பெருச நேஷன் ஆயிட்டு, இத்தனை பெருச பவர்ஃபுல் நேஷன் ஆயிட்டு, they have been funding Pakistan for many years. They continue to fund Pakistan for its survival. And அவரு பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணிட்டு இப்போ ஐஎம்எஃப் இதுவும் கூட ரிலீஸ் பண்ணிருக்கிறேன் பெயில் அவுட். பட் ஈவன் யூஎஸ்ஏ பார்க்காத தே ஹவ் கோன் பேக் டு சீஸ்ஃபயர். அது என்ன அர்த்தம் என்ன, பாகிஸ்தான் யாருமே கண்ட்ரோல் இல்ல. Nobody can control Pakistan. It's a rogue state, it's a failed state. It is a state in disarray. அப்போ இது எதுக்கு பண்றேன், எதுக்கு அவர் பண்றேன், நம்ம அது ஒரு எக்ஸ்பிளனேஷனோ அனாலிசிஸ் பண்ண முடியாது, ஒரு ஆன்சரும் கிடைக்க முடியாது. நம்மள என்ன அனாலிசிஸ் பண்ணணும், ஹவு டு ரெஸ்பாண்ட். பாகிஸ்தானோட எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் அவர் பண்ணிக்கிறேன், ஒரு அன்பிரடிக்டபிள் லைன்ஸ் அவர் பண்ணிக்கிறேன். இந்தியாவோட கேலிபிரேட்டட் ரெஸ்பான்ஸ் எப்படியா இருக்கும், டு வி வாண்ட் டு டேக் எ ஃபுல் ஃபிளெட்ஜட் வார், ஃபுல் ஃபிளட் வார்ல போகணுமா, திருப்பி போயிட்டு பாகிஸ்தானை வேற பேஸ்ல ஹிட் பண்ணணுமா, what we should do is was India's concern. But I think that is exactly what Indian government, Indian military is sitting and discussing. And by tomorrow morning, we will get to know our response. How India is going to respond will come. மேஜர் ஜெனரல் இந்திரபாலன், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.